ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்டின்னா, உங்களுடைய நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப்ல என்ன நடக்க போகுது? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? உங்களுடைய எனர்ஜிஸ் என்ன? அதான் வந்து பார்க்க போறோம். 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து இந்த ஃபெதர், பைல் 1 அண்ட் பைல் 2 வந்து இந்த ட்ரீ. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பைல் 1 அந்த ஃபெதர் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ் உங்க லைஃப்ல வந்து என்ன நடக்க போகுது? உங்களோட எனர்ஜிஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகே. எனர்ஜிஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மிக்சடா தாங்க இருக்கு. ஒரு சில விஷயத்துக்கு வந்து இல்ல முடிவு எடுக்க முடியல அப்படின்னா, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க வந்து சஜஷன் நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இங்க நெறைய நீங்க தனித்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு ஒரு லோன்லினஸ் இங்க தெரியுது. அதிகமா இந்த கார்ட்ஸ்ல எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு வந்து சர்டன் வேஸ் புரியல. எப்படி நீங்க வந்து டெசிஷன் எடுக்கணும், இல்ல பிளானிங் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு இது போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ பட் இந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்க வெளிய வரணும்னு தான் நெனைக்கிறீங்க. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏன்னா வந்து இங்க நெறைய பிஹைண்ட் த சீன் நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாரி எனக்கு தெரியுது. அது வந்து சின்னதாவோ, இல்ல பெருசாவோ அந்த போராட்டங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னா, அ சம் சீக்ரெட் தெரியுது. அதே மாதிரி வந்து நீங்க யார்ட்டயும் பெருசா நீங்க மனசு விட்டு பேசுறதில்ல. இல்ல உங்களோட சிச்சுவேஷன் வந்து உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு தெரியுது. அதனால வந்து சில ஹெல்ப் கிடைக்க வேண்டிய ஒரு ஹெல்ப் இருக்கலாம். ஒரு சப்போர்ட் இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கு அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஓவரால் நான் இங்க சொல்லணும் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த வழி தெரியல அப்படின்னா, கண்டிப்பா அதுக்குரிய வழிகள் அப்படின்றது வந்து இந்த பெர்சன் மூலியமா, இல்ல வந்து இந்த கைடன்ஸ் மூலியமா, இல்ல ஒரு வெல் விஷர் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. நீங்க ஷேர் பண்ணும்போது அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ அதனால தான் இங்க நெறைய உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு எனர்ஜி. நீங்க நெறைய விஷயங்கள் நீங்களே வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பெருசா உங்களுக்கு வந்து கை குடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எனர்ஜிஸ் பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் மாட்டேங்குது அந்த மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சர்டன் ஆ வழிகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இந்த நீங்க நினைக்கிற இல்ல போராடுற விஷயத்துக்கு அ உங்களுக்கு அங்க யாரு உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களோ, இல்ல யாரு உங்களுக்கு வந்து துணையா நிக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது சர்டன் வேஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இல்லன்னா நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல நீங்க மறுபடியும் ஆ நீங்க ஒரு அனலைசிங் ஸ்டேஜ்ல நீங்க போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி தான் இருக்கு. ஸோ கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஃபைல் 2 இந்த ட்ரீ நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ் எந்த மாரி சிச்சுவேஷன் போயிட்டு கார்ட்ஸ் விழுந்துட்டே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் என்னன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகே வந்திருக்கு. செகண்ட் கார்ட் உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட். தேர்ட் கார்ட் உங்களுக்கு வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சம் அ டிலேஸ் அப்படின்றது வந்து நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு முடிய போகுது. சம் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ரிலேட்டட் இது வந்து கெரியர் வைஸ் சிலருக்கு வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் சம்திங் ஒரு நியூ பிகினிங்ஸ் அப்படின்றது தெரியுது. ஆல்ரெடி நெறைய போராடின விஷயத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் மூலியமா முக்கியமா இது எப்படி இருக்குன்னா, மக்கள் மூலியமா கிடையாது. யூனிவர்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சம் ரிலாக்சேஷன், ரிலீஃப் இல்ல வந்து அதுலேருந்து வெளிய வர்றீங்க. லைஃப்ல வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற மாரி எல்லாம் இங்க வந்திருக்கு. ஸோ ஒரு ஓல்டு சிச்சுவேஷன் இல்ல வந்து ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன் இல்ல வந்து உங்களுக்கு வந்து அ முடியாதுன்னு நெனச்ச விஷயங்கள் முடிய போகுது. சம்திங் கிடைக்காதுன்னு நெனச்ச விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இல்ல அதுக்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் சேஞ்சஸ் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது உங்க லைஃப்ல. ரிலேட்டட் எனிதிங் உங்க லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்ட்டா நீங்க இப்ப மனசுல நினைக்கிற விஷயத்துக்கு அதுக்குரிய ஒரு பதில் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஸோ வேற என்ன இருக்கு? ஒரே ஒரு கார்ட்.
எஸ். லைக் எம்ப்ரஸ் நீங்க ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இல்ல அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நல்ல அலைன்ஸ் வந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தையில ஆல்ரெடி ஆ பேசிட்டு போனவங்க உங்களுக்கு வந்து ஒரு சம்மதம், அந்த மாரி ஒரு மெசேஜ், கால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நியூ பிகினிங், ரீயூனியன் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குங்க. சிலருக்கு வந்து உங்களுடைய ஓன் பேஷன், உங்களுடைய ஒர்க்கிங்கில வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. உங்களுக்குரிய ஒரு ஸ்தானத்த வந்து நீங்க வகிக்க போறீங்க. அதில வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது. விஷயத்துக்கு இல்ல பண்ண போற விஷயத்துக்கு வந்து ஒரு நல்ல பேர் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதான் சொல்லுவேன். அதே அதே மாதிரி அ எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் இருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் இருக்கலாம். அதுவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு வந்து ஒரு லேடி மூலியமா ஒரு ஒர்க்கிங்கில இருந்தீங்க, இல்லன்னா வந்து ஃபேமிலியில இருந்தீங்கன்னா, இவங்க மூலியமா ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் வந்திருக்கு. ஸோ இவங்க மூலியமா சர்டன் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வந்து நடக்க போகுது. ஃபார் குட் திங்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்குரிய ஒரு நல்ல விஷயம் இந்த பெர்சன் மூலியமா உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் போராடின அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.